நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சாப்டர் 4ல் இன்ட்ரடக்ஷன் பார்ட் வரைக்குமே ப்ரீவியஸ் வீடியோஸில் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 6 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க சில்ட்ரன் வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 4.1 பாருங்க. क्वेश्चन நம்பர் 1, யூஸ் த ஃபிகர் டு நேம். ஸோ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம வந்து நேமிங் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஆல்ரெடி நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதில் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ இந்த ஃபிகரில் பாயிண்ட்ஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DEOBC இது எல்லாமே பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து D, E, O, B, C அந்த மாதிரி அவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அதை நம்ம எழுதிடணும். அடுத்து வந்து பியில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா லைன், எனி ஒன் லைன் தான் கேட்குறாங்க. நீங்கள் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்சர் எழுதுனா போதும். இப்போ நம்ம லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். லைன் அப்படின்னா அது வந்து ரெண்டு சைடுமே, அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் இருக்காது எண்டிங்கும் இருக்காது, போத் சைட்ஸுமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், அதுதான் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து லைன் அப்படின்றது நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைன் எழுதுனா போதும். டிஇ ஒரு லைன் தான், ஏன்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, இங்கேயும் ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபிக்ஸடாக இல்லை, எண்டிங் பாயிண்ட்டும் நமக்கு ஃபிக்ஸடாக இல்லை. ஸோ டிஇ வந்து ஒரு லைன். லைனோட சிம்பிள் வந்து நம்ம டிஇ எழுதிட்டோம்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி போகணும், அதுதான் லைனோட சிம்பிள். அப்புறம் டிஓவும் ஒரு லைன் தான். ஸோ டிஓவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதே மாதிரி டி வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ டிஓ அப்படின்றது ஒரு லைன் தான். அப்புறம் டிபி பாருங்க, டியும் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு, பியும் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ டிபியும் நம்ம ஒரு லைனாக எடுத்துக்கலாம். அப்புறம் இபி கூட ஒரு லைன் தான். ஸோ இ வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, பி வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு லைன் தான். ஸோ இது போக இன்னும் நிறையா லைன்ஸ் நம்ம தேடி எடுக்கலாம், பட் நமக்கு வந்து ஒரு லைன் தான் கேட்டிருக்காங்க, ஒரு இது எழுதினாலே நமக்கு போதும். நெக்ஸ்ட் சி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, 4 ரேஸ் கேட்குறாங்க. ஸோ ரேஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் ஃபிக்ஸடாக இருக்கும், எண்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் ரேஸ். ஸோ 4 ரேஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓபி வந்து ஒரு ரேஸ் தான். ஸோ ஓன்றது வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, இந்த சைடு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க, பி மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், பட் எண்டிங் பாயிண்ட் இருக்காது, எக்ஸ்டெண்டிங் ஆகிட்டே இருக்கும், அதுதான் ரே. ஸோ ஓபி ஒரு ரே தான். ஸோ இந்த ரேக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நமக்கு ஆரோ மார்க் இருக்கணும், அதுதான் ரேயோட சிம்பிள். லைனுக்கு வந்து 2 சைடு ஆரோ மார்க் இருக்கும், ரேஸ்க்கு வந்து ஏன்னா 2 சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால 2 சைடு இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும். ரேஸ்க்கு வந்து நமக்கு ஒரு சைடு மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ இதுதான் ரேயோட சிம்பிள். அடுத்து இபி கூட ஒரு ரே தான். இபி பாருங்க, இ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்குது, பட் பி வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரே தான். அதே மாதிரி டிபி கூட ஒரு ரே தான். டி ஃபிக்ஸடாக இருக்குது, பி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி டிஇயும் நமக்கு ஒரு ரே தான். டி வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, இ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓஇ கூட ஒரு ரே தான். ஓ வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, இ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 5 லைன் செக்மெண்ட்ஸ் கேட்குறாங்க. லைன் செக்மெண்ட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கிறோம், அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஃபிக்ஸட் எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த லைன் செக்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சா போதும், அதுதான் வந்து லைன் செக்மெண்ட்டோட சிம்பிள். இப்போ லைன் செக்மெண்ட் வந்து இந்த நம்ம ஃபிகரில் என்ன பார்க்கலாம், டிஇ வந்து ஒரு லைன் செக்மெண்ட், ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அடுத்து இஓ கூட ஒரு லைன் செக்மெண்ட் தான், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓபி கூட ஒரு லைன் செக்மெண்ட் தான், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இபி கூட ஒரு லைன் செக்மெண்ட் தான், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் டிஓ கூட ஒரு லைன் செக்மெண்ட் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, நேம் த லைன் given in all possible 12 ways choosing only 2 letters at a time from the 4 given. ஸோ ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க, அதில்
4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைன் வந்து எழுதணும் 12 பாசிபிள் வேஸில் எழுத சொல்கிறாங்க. ஸோ 1 டைம் நம்ம எழுதுகிறப்போ 2 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ லைன் அப்படின்னா லைனோட சிம்பிள் வந்து நமக்கு இந்த மாதிரி 2 சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி 2 சைடு ஏரோ மார்க் போடுறது தான் லைன். ஸோ இப்போ நம்ம வந்து மிஸ் ஆகக்கூடாது, எல்லா லெட்டர்ஸும் யூஸ் பண்ணி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஏ எடுத்தோன்னா ஏ பாயிண்ட் எடுத்தோன்னா ஏ வச்சு பிசிடி நம்ம வந்து யூஸ் பண்ணி எழுதிடலாம். அப்போனா நமக்கு லைன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாது. அப்போது ஏபி ஏசி ஏடி. ஸோ இந்த இது 3 இது 12 வேஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 வேஸ் எழுதியாச்சு. செகண்ட் பி வச்சு எழுதணும், பிஏ பிசி பிடி 6 வந்துருச்சு. அடுத்து சி வச்சு எழுதணும், சிஏ சிபி சிடி அகைன் அடுத்து 3 வந்துருச்சு. ஸோ 9 வந்துருச்சு. இன்னும் 3 எழுதுனா கரெக்ட் ஆகிடும். ஸோ டி வச்சு எழுதலாம், டிஏ டிபி டிசி. ஸோ அவ்வளோதான். ஸோ 12 பாசிபிள் வேஸ் கிடச்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு லைன் எழுதுகிறப்போ 2 லெட்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரியும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். யூஸ் த ஃபிகர் டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, எ லைன் கண்டெய்னிங் பாயிண்ட் இ. ஸோ பாயிண்ட் இ இருக்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, லைன் ஆன் விச் ஓ லைஸ். அடுத்து சி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா லைன் பாசிங் த்ரூ ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எ லைன் கண்டெய்னிங் பாயிண்ட் இ. லைனில் வந்து பாயிண்ட் இ அப்படின்ற பாயிண்ட் வந்து இருக்கணும். அந்த மாதிரி நம்ம லைன் வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே இந்த ஃபிகரில் பாருங்கள், ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு லைன் எடுக்கலாம். ஸோ ஏஇ எடுத்தோம்னா ஈன்ற பாயிண்ட் வந்து கண்டெய்ன் ஆகிருக்கு. இன்னொரு பாசிபிள் வே என்ன சொல்லலாம், பிஇ கூட சொல்லலாம். ஸோ பிஇ அப்படின்ற லைனில் ஈன்ற பாயிண்ட்டு கண்டெய்ன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு லைன் எழுதுனா போதும். நிறையா பாசிபிள் வேஸ் போய்கிட்டே இருக்கும். பட் நம்ம ஏதாச்சும் ஒன்று எழுதுனா போதும். ஒன்று தான் கேட்டிருக்கிறாங்க, ஒன்று எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பி என்ன சொல்லியிருக்கிறாங்க, லைன் ஆன் விச் ஓ லைஸ். ஸோ ஓன்ற பாயிண்ட் வந்து அந்த லைனில் வந்து இருக்கணும், லை ஆகிருக்கணும். அந்த மாதிரி நமக்கு வந்து லைன் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஓசி எழுதலாம், ஓசி எழுதலாம். ஸோ இந்த லைனில் வந்து ஓன்ற பாயிண்ட்டு லை ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா சிஓ எழுதலாம். ஸோ எந்த மாதிரினாலும் நம்ம எழுதிக்கலாம். பட் அந்த சிம்பிள் கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு சி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, லைன் பாசிங் த்ரூ ஏ. ஏ வழியாக பாஸ் ஆகிற லைன் கேட்டிருக்காங்க. ஏன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஏ வழியாக பாஸ் ஆகிற லைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏடி எழுதலாம், ஏடி எழுதலாம். ஏடி வந்து ஏ வழியாக பாஸ் ஆகிற லைன். ஏபி கூட எழுதலாம். ஸோ நிறையா பாசிபிள் வேஸ் இருக்குது. நம்ம ஒரே ஒரு இது மட்டும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 pairs ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். 2 லைன் வந்து கட் ஆகணும். ஸோ அதுதான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ 2 pairs எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிகரில் நம்ம வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் பார்த்தோன்னா இது ஒரு இன்டர்செக்டிங் லைன், இது ஒரு இன்டர்செக்டிங் லைன். அதே மாதிரி இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். ஸோ நம்ம 2 pairs எப்படி எழுதுகிறப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு லைன். இப்போ இது வந்து ஏடின்ற ஒரு லைன். அப்புறம் வந்து இதை இன்டர்செக்ட் பண்ணுற லைன் பேர் என்னது, சிஓ. ஸோ ஏடி அண்ட் சிஓன்றது ஒரு பேர் எழுதியாச்சு. அண்ட் இன்னொரு பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன் என்னென்னா இது 2 எடுத்துக்கலாம், டிஇ அண்ட் இஎஃப். இது ஒரு பேர். ஸோ இதெல்லாமே இன்டர்செக்டிங் லைன். ஃபஸ்ட்டு நம்பர் 4 பாருங்கள், ஹவு மெனி லைன்ஸ் கேன் பாஸ் த்ரூ. ஸோ எத்தனை லைன்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 given பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் எவ்வளோ லைன்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஓன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ லைன்ஸ்னாலும் பாஸ் ஆகலாம். இவ்வளோ லைன்ஸ் தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனை வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆன்சர். இட் இஸ் கவுண்ட்லெஸ், இன்ஃபைனைட். அடுத்து பி சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 given பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 2 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு லைன் நம்ம வரைகிறோம் அப்படின்னா நம்மளால் எத்தனை லைன் வரைய முடியும், ஒன்லி 1 லைன் தான் வரைய முடியும். இப்போ பிக்யூ அப்படின்னு ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அது வழியாக ஒரே ஒரு லைன் தான் அதை வச்சு நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ 1 லைன் கேன் பி ஃபார்ம்டு தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். Draw a rough figure and label suitably in each of the following case. ஸோ வந்து அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை வச்சு ஒரு ரஃப் ஃபிகர் வரைய சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம்.
பாயிண்ட் பி லைஸ் ஆன் ஏபி. ஸோ ஏபி அப்படின்றது ஒரு லைன். ஸோ இந்த லைனில் பாயிண்ட் பி வந்து லை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபி அப்படின்னு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதில் வந்து பாயிண்ட் பி லை ஆகிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஏபி அந்த லைனுக்குள்ளே பாயிண்ட் பி இருக்கணும். லையாக இருக்கிறதுனா இருக்கிறது. ஸோ அதுதான் இது. அடுத்து பி சம் பாருங்க. XY அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, PQ அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அது வந்து இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ எந்த இடத்துலனா அட் எம்ன்ற ஒரு பாயிண்டில். அப்போ ரெண்டு இன்டர்செக்டிங் லைன் எழுதிக்கோங்க. அதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க XY PQ அப்படின்னு சொல்லிட்டு. XY PQ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எம் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. லைன் கண்டைன்ஸ் E and F பட் நாட் D. ஒரு லைன் இருக்கணும், அதில் ஈயும் எஃப்பும் இருக்கணும், பட் டி இருக்கக்கூடாது. டீன்ற பாயிண்ட்டு இருக்கக்கூடாது. அப்போ டீன்ற பாயிண்ட் வந்து நீங்கள் கீழேயோ இல்லை மேலேயோ எங்கேயாச்சும், ஆனால் அந்த லைனில் வந்து லை ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்க. OP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது, OQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. அது வந்து இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து ஓவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டு பாசிபிள் வேஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, Q அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து O. ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓன்ற பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டும் மீட் ஆகணும். Pன்ற லைனும் மீட் ஆகணும், Qன்ற ஒரு லைனும் மீட் ஆகணும். ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து O. ஸோ இதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் ஆன்சரில் வரைஞ்சிக்கலாம், இந்த மாதிரியும் நீங்கள். நம்பர் 6 பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபிகர் ஆஃப் லைன் MN. சே வெதர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கிவன் ஃபிகர். ஸோ அவங்க ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க, சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து நமக்கு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, QMONP ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் MN. ஸோ MN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது, அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லை ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. QMONP இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஏன் லைனுன்றது வந்து நமக்கு அதுக்கு ஃபிக்ஸட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்காது, ஃபிக்ஸட் எண்டிங் பாயிண்ட் இருக்காது, ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த லைனில் வந்து லை ஆகிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. MON ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் அ லைன் செக்மெண்ட் MN. ஸோ MN இதில் இருக்கிற MNன்ற லைன் செக்மெண்ட் நான் தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ லைன் செக்மெண்ட் அப்படின்றப்போ நமக்கு ஃபிக்ஸட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஃபிக்ஸட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதுலேயே பாருங்கள் MN இன்பிட்வீனில் வந்து ஓன்ற பாயிண்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, MON ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் அ லைன் செக்மெண்ட் MN. ஸோ MNன்ற லைன் செக்மெண்ட்டில் MON இந்த பாயிண்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். M and N are end points of the line segment MN. ஸோ MN அப்படின்ற லைன் செக்மெண்ட்டில் எம்மும் என்னும் வந்து என் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான், ஏன்னா அதுக்கு ஃபிக்ஸட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த லைன் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது, அதே மாதிரி இதுக்கப்புறமும் எதுவும் இருக்காது, இது ரெண்டு தான் எண்டு பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. O and N are end points of the line segment OP. ஸோ இப்போ நம்ம வந்து OP அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எண்டு பாயிண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, O and N, ஓவும் என்னும் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஓபின்னு சொல்கிறாங்க. தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இதில் எண்டு பாயிண்ட் வந்து ஓவும் பியும் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓவும் என்னும் வந்து எண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு, ஓபி லைன் செக்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். அடுத்து ஈசம் பாருங்கள். M is one of the end point of the line segment QO. ஸோ QO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து QO அப்படின்னு சொல்லிட்டு லைன் செக்மெண்ட் எடுத்தோம்னா M வந்து end point சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். ஸோ இந்த லைன் செக்மெண்ட் QO லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் வந்து Qவும் ஓவும் தான், நாட் M. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ஃபால்ஸ் தான். அப்புறம் எஃப்சம் பாருங்க. M is point on ray OP. ஸோ இப்போ ரேனானது ஸ்டார்டிங் ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும், பட் எண்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த OP அப்படின்ற ஒரு ரே பாருங்க, இதுதான் OPன்ற ரே. ஓன்றது வந்து நமக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், Pன்றது எக்ஸ்டெண்டிங் பாயிண்ட். இதில் வந்து M அப்படின்ற பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்காது, ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டே O தான். இந்த சைடு நமக்கு N இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக இந்த லைனில் நமக்கு லை ஆகிருக்கும். பட் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அப்போ எம்ன்றது இந்த லைனில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. அடுத்து ஜிசம் பாருங்கள். ரே ஓபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரே கியூபி. ஸோ ஓபின்ற ரே எடுத்துக்கோங்க, கியூபின்ற ரே எடுத்துக்கோங்க. ஸோ ஓபின்ற ரே வந்து இது, கியூபின்ற ரே வந்து இது, ஓபி கியூபி. ஸோ இந்த ரெண்டு ரேவும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரே ஓபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரே கியூபி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ தான். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரே ஓபி அப்படின்றது அந்த ரேயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுவாக தான் இருக்கும், இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. கியூபின்ற ரே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரே டிஃப்ரெண்ட் தானே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு ட்ரூ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஓபி இஸ் சேம் அஸ் த ரே ஓஎம். ஓபியும் ஓஎம்மும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓபி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுதான் ஓபி, இது ஓஎம். ஸோ இந்த ரே இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, இந்த ரே வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. பட் இந்த ரெண்டு ரேவும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்த ஐசம் பாருங்க. ரே ஓஎம். ரே ஓஎம் இஸ் நாட் ஆப்போசிட் ரே ஓபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஎம்மும் ஓபியும் நாட் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம். ஓபி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஓபி ரேன்றது இப்படி போயிட்டுருக்கு, ஓஎம் ரே வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக தான் போயிட்டுருக்கு. இது இந்த சைட் போயிட்டுருக்கு, இது இந்த சைட் போயிட்டுருக்கு. ஸோ பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேசம் பாருங்கள். ஓ இஸ் நாட் அன் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் ஓபி. ஸோ ஓபி ரே. ஸோ இதுதான் ஓபி ரே. ஸோ இதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓன்றது இனிஷியல் பாயிண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இஸ் நாட் அன் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் ஓபின்றாங்க. ஓபின்றது ரே தான். அப்போ இனிஷியல் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஓவாக தான் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இனிஷியல்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பட் வந்து இது வந்து நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்து K1 பாருங்கள். n இஸ் த இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் என்பி ரே அண்ட் என்எம் ரே. நம்ம இதெல்லாம் ரேன்னு அவங்க மென்ஷன் பண்ணலை, நம்ம தான் இந்த சிம்பிள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் இது வந்து ரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்பின்னு ஒரு ரே இருக்குது, என்எம் அப்படின்னு ஒரு ரே இருக்குது. இது ரெண்டுக்கும் இனிஷியல் பாயிண்ட் வந்து n தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக n தான். ஏன்னா ரேல வந்து இப்போ என்பின்னு ஒரு ரே இருக்குது, என்எம் ஒரு ரே இருக்குன்னா இது ரெண்டுக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து n தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. எக்ஸசைஸ் 4.2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1. கிளாசிஃபை த ஃபாலோயிங் கர்வ்ஸ் அஸ் ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட். ஸோ சம் கர்வ்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது ஓப்பன் கர்வா க்ளோஸ்டு கர்வான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏ சம் பாருங்க. இப்போ ஓப்பன் கர்வ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா அதுக்கு வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் எண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஓப்பன் கர்வ், ஓப்பனாகவும் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது, இங்கே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எங்கே எண்ட் ஆச்சுன்னே நமக்கு தெரியலை. ஸோ இது வந்து க்ளோஸ்டாகவும் இருக்குது, அதனால இது க்ளோஸ்டு கர்வ். ஸோ சீசம் பாருங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ ஓப்பனாகவும் இருக்குது, அதனால இது ஓப்பன் கர்வ். இது வந்து பாருங்கள் எல்லா சைட்ஸுமே க்ளோஸ்டாக தான் இருக்குது, நமக்கு எங்கே இனிஷியல் பாயிண்ட் எங்கே ஃபைனல் பாயிண்ட் தரல, அதனால இது ஒரு க்ளோஸ்டு கர்வ். இதுவுமே நமக்கு க்ளோஸ்டு கர்வ் தான், எல்லா சைட்ஸுமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. இனிஷியல் பாயிண்ட் எது ஃபைனல் பாயிண்ட் எதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இது க்ளோஸ்டு கர்வ். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ட்ரா ரஃப் டயக்ராம்ஸ் டு இல்லஸ்ட்ரேட் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓப்பன் கர்வ் வரைங்க, க்ளோஸ்டு கர்வ் வரைங்கன்னு நம்ம வந்து ஒரு ரஃப் டயக்ராமாக நமக்கு வரைஞ்சு காமிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏசம் வந்து ஓப்பன் கர்வ் வரைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன நம்மளுக்கு எப்படி வரையணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா கர்வ்ஸ்னாலே அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப் இருக்காது. ஸோ நம்ம எந்த மாதிரினாலும் வரைஞ்சிக்கலாம். பட் ஓப்பன் கர்வ் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு இனிஷியல் பாயிண்ட் ஒரு ஃபைனல் பாயிண்ட் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் எந்த ஷேப்லனாலும் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி க்ளோஸ்டு கர்வ் அப்படின்றப்போ வந்து எல்லா சைட்ஸுமே நமக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், அது எல்லாமே நமக்கு வந்து க்ளோஸ்டு கர்வ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 பாருங்க. ட்ரா எனி பாலிகன் அண்ட் ஷேட் இட்ஸ் இன்டீரியர். ஸோ நம்மளை வந்து பாலிகன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே உள்ள ஏரியா வந்து ஷேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாலிகன்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன், மோர் தென் 2 சைட்ஸில் எந்த டயக்ராமாக இருந்தாலும் அது பாலிகன் தான். ஸோ மோர் தென் 2 சைட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அதில் எந்த விதமான கர்வ்ஸ் இருக்கக்கூடாது, ஒன்லி ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் இருக்கணும், அதுதான் நமக்கு பாலிகன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த டயக்ராம்னாலும் வரைஞ்சிக்கலாம், இது எல்லாமே பாலிகன் தான்.
ஏன்னா இது எல்லா டயக்ராம்ஸ்லையுமே மோர் தென் 2 சைட்ஸ் இருக்குது அண்ட் எந்த விதமான கர்வ்ஸுமே இல்லை. ஸோ இது எல்லாமே பாலிகன் தான். ஸோ வரைஞ்சிட்டு நம்ம ஷேட் பண்ணிடணும். அதுதான் கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 வந்து பாருங்கள், கன்சிடர் த கிவன் ஃபிகர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ அவங்க ஒரு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க, அதை கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏசம் என்ன கேட்டிருக்கிறாங்க, இட் இஸ் அ கர்வ், இது வந்து ஒரு கர்வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், இது வந்து ஒரு கர்வ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கர்வ்னா என்னன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பெண்டிங் லைன்ஸ் மட்டுமே வந்து கர்வ் கிடையாது. இப்போ ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து அதை கர்வ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கொயர் வரைகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பென்சிலையோ வந்து நம்ம ஸ்கேலையோ லிஃப்ட் பண்ணாமல் இப்போ நான் ஒரு ஸ்கொயர் வரைகிறேன், இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைகிறேன்னா அது ஒரு கர்வ் தான். ஸோ இதே இது ஒரு ஸ்கேல் வச்சு நான் வந்து மெஷர் பண்ணி வரைகிறேன், ஒவ்வொரு சைடுமே இப்போ 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்ணி வரைகிறேன்னா அது வந்து கர்வ் கிடையாது. பட் நம்ம வந்து பெண்ணை வந்து இல்லை ஸ்கேலை வந்து லிஃப்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இப்படி ரஃப்பாக ஒரு டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு கர்வ் தான். ஸோ நமக்கு அப்போ இதுவும் ஒரு கர்வ் தான். இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் இதுவும் நமக்கு கர்வ் தான். ஏன்னா நம்ம அதை வந்து கையை எடுக்கவே தேவையில்ல, ஸ்கேலையும் லிஃப்ட் பண்ண தேவையில்ல, பென்சிலையும் லிஃப்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ரஃப்பாக இப்படி வரைஞ்சிடலாம். அப்போ இது ஒரு கர்வ் தான். ஸோ இட் இஸ் அ கர்வ். எஸ். செகண்ட் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இட் இஸ் க்ளோஸ்டு கர்வ், இது வந்து க்ளோஸ்டு கர்வான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது வந்து க்ளோஸ்டு கர்வ் தான். ஸோ எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிருக்கு. இனிஷியல் பாயிண்ட் எது ஃபைனல் பாயிண்ட் எது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இது வந்து க்ளோஸ்டு கர்வ் தான். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, இல்லஸ்ட்ரேட் இஃப் பாசிபிள் ஈச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரஃப் டயக்ராம். ஸோ இல்லஸ்ட்ரேட் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. if possible each one of the following with rough diagram. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கண்டிஷனையுமே வந்து நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் வச்சு நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்க, a closed curve that is not a polygon. ஒரு closed curve வரைய சொல்லியிருக்கிறாங்க, பட் அது வந்து பாலிகனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாலிகன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மோர் தென் 2 சைட்ஸ் அப்படின்னா பாலிகன். மோர் தென் 2 சைட்ஸ், அதே மாதிரி அது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும், அதுதான் பாலிகன். ஸோ க்ளோஸ்டு கர்வ் ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் ஒரு க்ளோஸ்டு கர்வ் வரையணும். ஸோ அதுதான் இது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பி சம் பாருங்க, அண்ட் ஓப்பன் கர்வ் மேட் அப் என்டையர்லி ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஓப்பன் கர்வ் வரைய சொல்கிறாங்க. அந்த ஓப்பன் கர்வ் முழுசாக ஃபுல்லாகவே வந்து நமக்கு லைன் செக்மெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ இது ஒரு லைன் செக்மெண்ட், 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 இது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ எந்த விதமான கர்வ்ஸும் இருக்கக்கூடாது. லைன் செக்மெண்ட்ஸாலேயே ஒரு ஓப்பன் கர்வ் வந்து நம்மளை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு இனிஷியல் பாயிண்ட் எங்க, ஃபைனல் பாயிண்ட் எங்கன்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க, பாலிகன் வித் 2 சைட்ஸ். ஸோ 2 சைட்ஸ் வச்சு ஒரு பாலிகன் வரைய சொல்லியிருக்கிறாங்க. நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன், பாலிகன்னா மோர் தென் 2 சைட்ஸ் இருந்துச்சுன்னா தான் பாலிகன் சொல்லியிருக்கிறேன். ஸோ இவங்க வந்து 2 சைட்ஸ் யூஸ் பண்ணி பாலிகன் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அப்போ ஆன்சர் வந்து இம்பாசிபிள். ஸோ எக்ஸசைஸ் 4.3 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, நேம் த ஆங்கிள்ஸ் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இந்த ஃபிகரில் வந்து இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே நம்மளை வந்து நேம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஏவோட ஆங்கிள் எழுதுகிறப்போ சிம்பிளி இந்த மாதிரி சிம்பிள் ஆங்கிளோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி போடுறது. ஸோ இந்த மாதிரி போட்டு ஏன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த ஆங்கிள் எழுதுகிறோமோ அதை மிடில் வச்சுட்டு எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஏக்கு நம்ம எப்படி எழுதலாம், டிஏபின்னு எழுதிக்கலாம், இல்லை பிஏடின்னு எழுதிக்கலாம். டிஏபி ஆர் பிஏடி ஆர் ஏ. அடுத்து பிக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளி இந்த மாதிரி பின்னு எழுதிக்கலாம். ஸோ பி யூஸ் பண்ணி எழுதுறது வந்து நம்ம வந்து ஏபிசின்னு எழுதிக்கலாம், இல்லை சிபிஏன்னு எழுதிக்கலாம். ஏபிசி ஆர் சிபிஏ ஆர் பி. அடுத்து சியோட ஆங்கிள் எழுதுறப்போ சிம்பிளி சி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிசிபி பிசிடி, பிசிடி ஆர் டிசிபி ஆர் சி. அடுத்து டியோட ஆங்கிள் எழுதுறப்போ டி மட்டும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா டியை சென்டரில் வச்சுட்டு ஏடிசி சிடிஏ, CDA or ADC or D. இதுதான் question number 1. Question number 2 பாருங்க, in the given figure name the point S. Name the points. So first condition என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, in the interior of DOE. இப்போ DOE ஆங்கிள்குள்ள இன்டீரியர் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து DOE வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். DOE. ஸோ இந்த டிஓஇயை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஓஇ. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் பாயிண்ட்ஸ்
இந்த டிஓஇ இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கணும். நமக்கு ஏ தான் இன்டீரியர் பாயிண்ட், அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்து பி பாருங்க, இந்த எக்ஸ்டீரியர்னா வெளியிலன்னு அர்த்தம், இன்டீரியர்னா உள்ள, எக்ஸ்டீரியர்னா வெளியில, ஆஃப் இஓஎஃப். ஸோ இஓஎஃப் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இஓஎஃப். ஸோ இஓஎஃப்னா நீங்கள் இந்த ஏரியாவை மட்டும் தான் கவர் பண்ணணும், இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள். இஓஎஃப்குள்ள இருக்கிற எக்ஸ்டீரியர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இஓஎஃப்க்கு எக்ஸ்டீரியராக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? சி இருக்குது, ஏ இருக்குது, டி. ஸோ சிசம் பாருங்க, ஆன் இஓஎஃப். ஸோ இஓஎஃப்க்கு மேலே இருக்கிறது, இன்டீரியரோ எக்ஸ்டீரியரோ கிடையாது, ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஓஎஃப் ஐடென்டிஃபை பண்ணலாம், இஓஎஃப். ஸோ இந்த இஓஎஃப்ல இருக்கிற ஆன் த பாயிண்ட்ஸ், ஸோ மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? இ இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது, எஃப் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸ்மே வந்து ஆன்ல இருக்குது. ஸோ இபிஓஎஃப் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ட்ரா ரஃப் டயக்ராம்ஸ் ஆஃப் 2 angles such that they have. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1 point in common அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தான் ரஃப் டயக்ராம் வரையணும், அதில் 2 angles இருக்கிற மாதிரி வரையணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுபடி நம்ம வரையணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 1 point in common, 1 point வந்து காமனாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 angles இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ ஓன்றது காமன் பாயிண்ட்டு. ஸோ ஓலேருந்து 2 angles வர மாதிரி பார்த்துக்கலாம், பி, கியூ ஆர் எஸ். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ பி, கியூ ஆர் எஸ். ஸோ இதுக்கு காமனாக இருக்கிற பாயிண்ட் ஓ. O is the common point. 1 point தான் நமக்கு காமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அது தப்பாக தான் வரும், ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் காமன் ஆயிரும், ஓவும் காமன் ஆயிரும், கியூவும் காமன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு 1 பாயிண்ட் தான் காமனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி காமிக்கணும், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி காமிக்கணும். இப்போ ஆன்சர் வந்து O is the common point. அடுத்து பி சம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 points in common. இப்போ இங்கே வந்து 2 points in common சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டயக்ராமே நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா தப்பாயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 points in common சொல்கிறனால இப்போ 2 angles வர மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இப்போ வந்து டிஇஎஃப்ஓ. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 ஆங்கிளுக்கு காமன் பாயிண்ட் 2 points இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓ ஒரு காமன் பாயிண்ட், இ ஒரு காமன் பாயிண்ட். ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸ்க்கும் 2 காமன் பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 points in common. நெக்ஸ்ட்டு சி செம்ல சொல்லியிருக்கிறாங்க 3 points in common சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 points in common அப்படின்னா நான் இந்த லைன்லேயே 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன், ஜேன்னு ஒரு பாயிண்ட்டு, ஹச்னு ஒரு பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுமே இந்த 2 ஆங்கிளுக்கும் நமக்கு காமனாக இருக்குது. ஓ, ஜே, ஹச் ஆர் த 3 காமன் பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி சம் வந்து 4 points in common அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன் அடிஷன் இன்னொரு பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஓஎஃப்இசி, இந்த 4 பாயிண்ட்ஸுமே இந்த 2 ஆங்கிளுக்கு காமனாக இருக்கும். ஓஎஃப்இசி ஆர் த 4 காமன் பாயிண்ட்ஸ். அடுத்து இ சம் பாருங்க. 1 ray இன் காமன். 1 ray வந்து காமனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 ஆங்கிள்ஸ்க்கு 1 ray காமனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓன்றது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுலேருந்து நான் 2 angles ஃபார்ம் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஏஓபிசி அப்படின்னு நேமிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து 1 ray வந்து காமனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த 2 ஆங்கிள்ஸ்க்கும். ஸோ இது வந்து ரே தானே, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ரே. இந்த ரே வந்து இந்த ஆங்கிளுக்கும் காமனாக இருக்குது, இந்த ஆங்கிளுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இதுதான் ஓபி இஸ் த 1 ray in common. Next exercise 4.4 பாருங்க. Question number 1. Draw a rough sketch of a triangle ABC. Mark a point P in its interior and a point Q in its exterior. Is the point A is the exterior or in its interior? ஸோ நம்மளை வந்து ரஃபாக ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்க சொல்கிறாங்க. மார்க் எ பாயிண்ட் பி இன் இட்ஸ் இன்டீரியர். ஸோ பின்ற பாயிண்ட் வந்து ட்ரையாங்கிளுக்கு இன்டீரியராக வைக்க சொல்கிறாங்க. இன்டீரியர் மீன்ஸ் இன்சைடில் வைக்க சொல்கிறாங்க.
and a point Q in its exterior. எக்ஸ்டீரியர்ன்றது அவுட் சைடு த ட்ரையாங்கிளில் ஒரு பாயிண்ட் வைக்க சொல்கிறாங்க Q அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இஸ் த பாயிண்ட் ஏ இஸ் த எக்ஸ்டீரியர் ஆர் இன் இட்ஸ் இன்டீரியர்? ஸோ பாயிண்ட் ஏ அப்படின்ற பாயிண்ட் வந்து ட்ரையாங்கிளுக்கு இன்டீரியராக இருக்கா இல்லை எக்ஸ்டீரியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இன்டீரியராகவும் இல்லை எக்ஸ்டீரியராகவும் இல்லை. பாயிண்ட் ஏ அப்படின்றது வந்து நெய்தர் இன்டீரியர் நார் எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா பாயிண்ட் ஏ வந்து இஸ் வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ வெர்டெக்ஸ்னா என்னது? கார்னர்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அதாவது சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் மீட். இப்போ இது ஒரு சைட், இது ஒரு சைட்னா இந்த ரெண்டு சைடும் மீட் ஆகிற பாயிண்ட்டை தான் நம்ம வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரையாங்கிளுக்கு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும்? 3 வெர்டெக்ஸ் இருக்கும். A, B, C. இது மூணுமே வெர்டெக்ஸ் தான். அப்போ ஏன்றது வந்து பாயிண்ட் A is the vertex is the answer. Question number 2 பாருங்க. A sum identify 3 angles in the figure. இந்த ஃபிகர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ஃபிகர்ல வந்து நம்மளை வந்து 3 triangles வந்து நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல் வந்து ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த பார்ட் ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த பார்ட் ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? நான் இதை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிளை இங்கே வரைஞ்சிருக்கிறேன், அப்புறம் இந்த சைடு உள்ள ட்ரையாங்கிளை இங்கே வரைஞ்சிருக்கிறேன், அப்புறம் ஹோல் ட்ரையாங்கிளை வந்து கீழே வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிளை நம்ம எழுதுகிறப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் பிக்சர் போட்டு நம்ம எழுதணும். ட்ரையாங்கிள் எழுதுகிறப்போ ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஏடிசி ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் 7 ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 7 ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. நம்ம வந்து இதை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பாசிபிள் ஆங்கிள்ஸ் வரும். ஸோ நமக்கு 7 மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 7 மட்டும் எழுதுனா போதும். ஸோ இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆங்கிள் எழுதலாம்? BAD ஒரு ஆங்கிள் எழுதலாம் A வச்சு. நெக்ஸ்ட் வந்து D வச்சு ADB எழுதலாம். நெக்ஸ்ட் B வச்சு ABD எழுதலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு 3 ஆங்கிள்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க. A வச்சு எழுதுறப்போ DAC எழுதலாம். மிடில் இருக்கணும். எந்த ஆங்கிள் எழுதுறோமோ அந்த ஆங்கிள் மிடில் இருக்கணும். Cக்கு எழுதுறப்போ ACD அண்ட் Dக்கு எழுதுறப்போ ADC. ஸோ இது ஒரு 3, இது ஒரு 3, 6 வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு ஆங்கிள் எழுதணும். ஸோ இங்கே ஒரு காமன் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. BAC இது வந்து காமன் ஆங்கிள். ஸோ நமக்கு வந்து இப்போது 7 ஆங்கிள்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. ரைட் நேம்ஸ் ஆஃப் 6 லைன் செக்மெண்ட். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற 6 லைன் செக்மெண்ட்டோட நேம் வந்து கேட்குறாங்க. லைன் செக்மெண்ட்னா என்னது? அதுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், ஒரு ஃபைனல் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுதான் லைன் செக்மெண்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபின்றது ஒரு லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு சிம்பிள் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறது. அப்புறம் பிடின்றது ஒரு லைன் செக்மெண்ட், டிசின்றது ஒரு லைன் செக்மெண்ட், ஏசின்றது ஒரு லைன் செக்மெண்ட், ஏடின்றது ஒரு லைன் செக்மெண்ட், அகைன் பிசி த ஹோல் பிசின்றது ஒரு லைன் செக்மெண்ட். இதுதான் 6 லைன் செக்மெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. விச் 2 triangles have angle B as common? ஸோ பீன்ற ஆங்கிள் வந்து இதுதான் பீன்ற ஆங்கிள். இது வந்து எந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கு காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பீன்ற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ட்ரையாங்கிளுக்கும் அப்புறம் இந்த ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுட்டு ஏபிடி அண்ட் ஏபிசி அப்படின்னு எழுதணும். So exercise 4.5 question number 1 பாருங்க. Draw a rough sketch of a quadrilateral PQRS. Draw its diagonals, name them. Is the meeting point of the diagonals in the interior or exterior of the quadrilateral? So quad அப்படின்னா என்னது? Quad means 4ன்னு அர்த்தம். So 4 sidesல உள்ள நம்ம எந்த ஃபிகர் வரைஞ்சாலும் அது நம்ம வந்து quadrilateral அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ரஃப் sketch பண்ண சொல்லியிருக்கிறாங்க quadrilateral. ஸோ 4 சைட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு நேம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. PQRS அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க? ட்ரா இட்ஸ் டயகனல்ஸ். ஸோ இதோட டயகனல்ஸ் வரைய சொல்கிறாங்க. ஸோ டயகனல்ஸ் எப்படி வரையணும்? ஆப்போசிட் சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணோன்னா அதுதான் டயகனல்ஸ். ஸோ அது வரைஞ்சாச்சு. அப்புறம் நேம் தம், அதை வந்து நேமிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நேமிங் எப்படி பண்ணணும்னா
டயகனல்ஸ் வந்து மீட் ஆகும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நேமிங் பண்ணணும். ஸோ ஓன்றது அந்த டயகனலுக்கு நேம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த டயகனல்ஸ் இன் த இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் ஆஃப் த குவாடிலேட்ரல். ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து குவாடிலேட்ரலுக்கு இன்டீரியராக இருக்கா எக்ஸ்டீரியராக இருக்கிறான்னு கேட்குறாங்க. இன்டீரியர்னா இன்சைட், எக்ஸ்டீரியர்னா அவுட் சைட். ஸோ இன்சைட் த குவாடிலேட்ரலாக இருக்கா இல்லை அவுட் சைட் த குவாடிலேட்ரலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்சைடில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து த டயகனல்ஸ் வில் மீட் த இன்டீரியர் ஆஃப் த குவாடிலேட்ரல். ஃபஸ்ட்டு நம்பர் 2 பாருங்க, draw a rough sketch of quadrilateral KLMN state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குவாடிலேட்ரல் வரைஞ்சிக்கோங்க, அதுக்கு KLMN நேமிங் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 pairs of opposite sides. ஸோ 2 pair of opposite sides சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ்னால் என்னது, இப்போ இது ஒரு சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இது. இப்போ இது ஒரு சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த சைடு. ஸோ இதுதான் 2 pairs சொல்லியிருக்காங்க. அப்போ KL வந்து NMக்கு ஆப்போசிட். அப்போ KL, NM அண்ட் KN வந்து LMக்கு ஆப்போசிட். அப்போ KN, LM. ஸோ மேலே வந்து இது ஒரு லைன் செக்மெண்ட் அப்படின்றதுனால நம்ம அதோட சிம்பிள் ஜஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பிசம் பாருங்க, 2 pairs of opposite angles. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் கேட்ட மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து M. அதே மாதிரி எல்ல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து N. அப்போ 2 pairs கேட்குறாங்க இல்லையா, அப்போ வந்து ஆங்கிளோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி போடுறது. அப்போ ஆங்கிள் கேக்கு ஆப்போசிட் ஆங்கிள் M அண்ட் ஆங்கிள் எல்க்கு ஆப்போசிட் ஆங்கிள் N. இதுதான் ஆன்சர். அடுத்து சீசம் என்ன கேட்டிருக்காங்க, 2 pairs of adjacent angle sides. ஸோ அட்ஜசன்ட்னா என்னதுன்னா அடுத்து இருக்கிறது. இப்போ இது இருக்குன்னா இதுக்கு அடுத்து இது, இந்த ஆங்கிளுக்கு அடுத்து இந்த ஆங்கிள் அடுத்து இருக்கிறது. ஆப்போசிட்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது, அட்ஜசன்ட்னா அடுத்து இருக்கிறது. ஸோ இப்போ வந்து 2 pairs of adjacent angle sides கேட்குறாங்க. இப்போ வந்து ஆங்கிள் சைட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து KN அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KNக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள் சைட்ஸ் வந்து KNக்கு அடுத்து வர்றது MN இல்லைன்னா NM எப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். அப்போ KN, MN அண்ட் இன்னொரு பேர் வந்து LK எடுத்துக்கலாம், இல்லை KL எப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள் சைடு வந்து இது, இப்போ LM. ஸோ 2 பேர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டிசம் பாருங்க, 2 pairs of adjacent angles கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் சைட்ஸ் கிடையாது, வெறும் ஆங்கிள் மட்டும். ஸோ இப்போ கேல ஃபார்ம் ஆகுது ஒரு ஆங்கிள், இதுக்கு அடுத்து வர ஆங்கிள் அட்ஜசன்ட்னா இதுக்கு அடுத்து வர ஆங்கிள். ஸோ என்னும் சொல்லிக்கலாம், இதுக்கு அடுத்து எல்லும் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பேரா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, 2 pairs அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிள் எல், ஆங்கிள் கே, ஆங்கிள் எல், இது ஒரு பேர். ஆங்கிள் கே அண்ட் ஆங்கிள் எல். இன்னொரு பேர் வந்து ஆங்கிள் என் அண்ட் ஆங்கிள் எம், ஆங்கிள் என் அண்ட் ஆங்கிள் எம் or 2 pairs of adjacent angles. So இது ஆன்சர். எக்ஸசைஸ் 4.6 question number 1 பாருங்க. From the figure identify. ஸோ நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க, நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, the center of circle. சர்க்கிளோட சென்டர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ன்றது இங்கே நமக்கு வந்து O தான். ஸோ O தான் ஆன்சர். அடுத்து பி சம் பாருங்க, 3 ரேடியஸ் எழுத சொல்றாங்க. ஸோ ரேடியஸ்னா என்ன சொல்லியிருக்கிறேன், சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இது சென்டர், சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது இந்த ஹோல் சர்க்கிள் தான். ஸோ இந்த சென்டர்ல இருந்து எந்த சைடு நமக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ணாலும் அது எல்லாமே ரேடியஸ் தான். நமக்கு வந்து 3 ரேடியஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 3 ரேடியஸ், இந்த கிவன் ஃபிகர்ல 3 ரேடியஸ் என்னென்னது, OC, OB, OA. ஸோ இந்த 3 தான் வந்து நமக்கு ரேடியஸ். ஸோ மேலே இது வந்து லைன் செக்மெண்ட்ன்றனால மேலே நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து சீசம் என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. டயாமீட்டர்னா என்ன சொல்லியிருக்கிறேன், டபுள் த ரேடியஸ். ரேடியஸே டபுள் பண்ணோம்னா அது டயாமீட்டர்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் பாஸ் ஆகணும். டயாமீட்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் பாஸ் ஆகணும். அப்போ இந்த சர்க்கிளில் நமக்கு டயாமீட்டர் வந்து என்னது, AC தான் டயாமீட்டர். நெக்ஸ்ட் டிசம் வந்து பாருங்க, கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ கார்டு அப்படின்னான்றது வந்து அதாவது சென்டரில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது.
பட் இதே நம்ம கார்டுன்னு சொல்லலாம். பட் கன்ஃபார்மாக நமக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி போட்டாலும் நமக்கு கார்டு தான். இந்த மாதிரி நம்ம வந்து எங்கே லைன்ஸ் போட்டாலும் நமக்கு வந்து கார்டு தான். ஸோ இந்த சர்க்கிளில் வந்து நம்ம கார்டு வந்து இடி அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு கார்டு கேட்டிருக்காங்க, அதனால இடி. இப்போ 2 கார்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஏசி கூட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஈசம் பாருங்க. 2 பாயிண்ட்ஸ் இந்த இன்டீரியர் சர்க்கிள்குள்ளே இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, பீன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஓ, பி. எஃப்சம் பாருங்க. எ பாயிண்ட் இந்த எக்ஸ்டீரியர் சர்க்கிளுக்கு எக்ஸ்டீரியரில் உள்ள பாயிண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கியூன்ற பாயிண்ட் தான் நமக்கு எக்ஸ்டீரியராக இருக்கு, வெளியில இருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஜிசம் பாருங்க. எஸ் செக்டார். ஸோ செக்டார் கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே செக்டார்னா என்ன அப்படின்றது. செக்டார்னா நமக்கு இப்போ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதில் 2 ரேடியஸ், இப்போ ஓஏன்றது ஒரு ரேடியஸ், ஓபின்றது ஒரு ரேடியஸ், 2 ரேடியஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஷேடட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் செக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் கூட நான் ஸ்லைஸ் ஆஃப் பீஸா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அப்போ இந்த சர்க்கிளில் வந்து செக்டார் வந்து ஓஏபி தான் வந்து செக்டார். ஸோ உள்ள அந்த ஷேடட் பார்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம வந்து செக்டார்னு சொல்லுவோம். செக்மெண்ட் அப்படின்னா ஹெச்எஸ்எம் வந்து செக்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. செக்மெண்ட் அப்படின்னா என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் வந்து எனி 2 பாயிண்ட்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பார்ட், அந்த ஷேடட் பார்ட், ஒரு ஆர்க் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேடட் பார்ட் வந்து நமக்கு வந்து செக்மெண்ட். அப்போ இந்த சர்க்கிளில் வந்து செக்மெண்ட் வந்து நமக்கு இடி தான் வந்து செக்மெண்ட். அது வந்து சென்டரில் பாஸ் ஆகிருக்காது. ஜஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் வச்சு நம்ம அதை ஜாயின் பண்ணி ஷேடட் பார்ட் எடுத்தோம்னா அது வந்து செக்மெண்ட். ஸோ இடி தான் செக்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஏசம் இஸ் எவ்ரி டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஆல்சோ எ கார்டு. என்ன சொல்லியிருக்கிறாங்க, சர்க்கிளோட ஒவ்வொரு டயாமீட்டரும் கார்டு ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆகும். டயாமீட்டர் நீங்கள் வந்து எப்படி வரைஞ்சாலும் அதை நம்ம வந்து கார்டு ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா கார்டுக்கு வந்து பர்டிகுலராக கண்டிஷன் கிடையாது. அது வந்து சென்டரில் பாஸ் ஆனாலும் ஓகே, பாஸ் ஆகலைனாலும் ஓகே, நமக்கு வந்து அதை நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி எங்கே நீங்கள் லைன் வரைஞ்சாலும் அது வந்து நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ். பி சம் பாருங்க. இஸ் எவ்ரி கார்டு ஆஃப் அ சர்க்கிள் ஆல்சோ ஏ டயமீட்டர். அதே மாதிரி ரிவர்ஸில் கேட்குறாங்க. சர்க்கிளோட கார்டு வந்து ஒவ்வொரு கார்டும் வந்து டயாமீட்டர் ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா டயாமீட்டருக்கு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்காது. கண்டிப்பாக வந்து நமக்கு சென்டரில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்சரி கண்டிஷன் இருக்கிறனால எல்லா கார்டு ஆஃப் த சர்க்கிளும் வந்து டயாமீட்டராக ஆக முடியாது, சான்ஸே இல்லை. இப்போ இங்கே கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். சென்டரில் பாஸ் ஆகாமல் நம்ம இப்படி வரைகிறோம்னாலும் அதுவும் ஒரு கார்டு தான். பட் டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நமக்கு வந்து சென்டரில் பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ரைட் எனி ட்ரா எனி சர்க்கிள் அண்ட் மார்க். ஸோ சர்க்கிள் வரைஞ்சிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை மார்க் பண்ணி அதுக்கு நேமிங் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன ட்ரா பண்ண சொல்கிறாங்க, இட்ஸ் சென்டர் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம ஓன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். பி வந்து எ டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றது ரேடியஸை டபுள் பண்ணுறது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து சென்டரில் பாஸ் ஆகி ஆப்போசிட் சைடில் வந்து ஜாயிண்ட் ஆகுறது. அப்போ இங்கே வந்து நமக்கு பிக்யூ தான் வந்து டயாமீட்டர் வரைஞ்சாச்சு. ஸோ பிக்யூ. அடுத்து ரேடியஸ் வரைய சொல்கிறாங்க. ஸோ ரேடியஸ் வந்து நான் வந்து இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறேன். இதையும் எடுத்துக்கலாம். பட் நான் அவங்க கேட்ட எல்லாமே வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஓஆர்ன்றது எனக்கு ரேடியஸ். நெக்ஸ்ட் டிசம் வந்து செக்டார் வரைய போகிறேன். ஸோ செக்டார் நான் என்ன சொன்னேன், 2 ரேடியஸ் சென்டர்லேருந்து நம்ம வரைவோம் இல்லையா, அதுதான் ரேடியஸ். ஸோ 2 ரேடியஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அந்த ஷேடட் பார்ட் ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். அந்த ஷேடட் பார்ட் வந்து நமக்கு வந்து செக்டார். அப்போ வந்து OQR வந்து செக்டார் ஷேடட் பார்ட். அடுத்து செக்மெண்ட் வரைய போகிறேன். செக்மெண்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதை ஜாயின் பண்ணி ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறேன். இன்சைடில் இருக்கிற அந்த ஷேடட் பார்ட் தான் வந்து எனக்கு செக்மெண்ட். இப்போ ஏபின்றது செக்மெண்ட் ஷேடட் பார்ட். ஏபி ஷேடட் பார்ட். அடுத்து எஃப் வந்து என்ன வரைய சொல்கிறாங்க, எ பாயிண்ட் இன் இட்ஸ் இன்டீரியர். ஸோ சர்க்கிள்குள்ளே இன்டீரியரில் நானாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். அது வந்து ஒய்.
So a point in its interior y. A point in its exterior. So exteriorல ஒரு பாயிண்ட் வரைய சொல்றாங்க. So நானா இந்த சைடு வந்து z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். So a point in its exterior is equal to z. அப்புறம் ஒரு arc வரைய சொல்றாங்க. An arc. So an arc அப்படின்றது வந்து இந்த இடத்துல நமக்கு arc ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ QR அப்படின்றது ஒரு ஆர்க். ஆர்க்கோட சிம்பிள் இந்த மாதிரி நம்ம போடணும். ஸோ QR. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 2 diameters of a circle that necessarily intersect. ஸோ 2 டயாமீட்டர் வரைகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆகும். நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 டயாமீட்டர் வரைஞ்சாலும் நமக்கு எப்படினாலும் அந்த சென்டர் வழியாக நமக்கு பாஸ் ஆகிறனால கண்டிப்பாக வந்து இன்டர்செக்ட் ஆகும். நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து பிசம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் இன் இட்ஸ் இன்டீரியர். ஸோ ஒரு சர்க்கிளோட சென்டர் வந்து எப்பயுமே இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ ட்ரூ. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட 4th சாப்டர் வந்து ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 5th சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.